நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே நம்ம சிங்கப்பூர் தகவல்கள், சிங்கப்பூர் நியூஸ் தான் ரெகுலராக பார்த்துக்கிட்டே வர்றோம். ஆனால் நம்ம சிங்கப்பூர் வரணும், நம்ம வேலை பார்க்கணும், நம்ம உழைக்கணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் கண்டிப்பாக அது முடியும். அப்படி இருக்கப்போ இந்த காலத்தில் எல்லாருமே கரெக்டாக ஆரோக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நீங்கள் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றீங்களா, உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்களால் அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியாது. நான் 100% ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஜங்க்ஸ் ஃபுட்டு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இதெல்லாம் நிறையா சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு நம்மளால் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. அதனால தான் சர்வசாதாரணமாக 25-30 வயசுலேயே ஹார்ட் அட்டாக்லேருந்து எல்லா ப்ராப்ளமுமே வருது. ஸோ நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெயிட் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஓகேங்களா? நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக சின்ன வயசுலேயே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம் வந்துடும். ஸோ நீங்கள் உங்களோட வெயிட்டை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வெயிட்டை நீங்கள் வெயிட் மிஷினில் செக் பண்ணுவீங்க. செக் பண்ணீங்க அப்படின்னா இது நம்மளோட கரெக்டான ஹைட்டுக்கு உண்டான வெயிட்டா அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ஈஸியான முறையில் நான் எப்படின்னு சொல்லி தரேன். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டேப் எடுத்துகிட்டு உங்களோட ஹைட்டை அலங்க. ஹைட்டை அளக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டரில் அலங்க. ஓகேங்களா? சென்டிமீட்டரில் அலங்க. சென்டிமீட்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்கும் டேப்பில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சென்டிமீட்டர் இந்த மாதிரி சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் சென்டிமீட்டரில் அளங்க. ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் 164 சென்டிமீட்டர் இருக்கேன். ஓகேங்களா? 164 சென்டிமீட்டர் அப்படின்னா அதை அப்படியே 164 - 100 போடுங்க. நீங்கள் எத்தனை சென்டிமீட்டர் இருந்தாலும் சரி. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 145 தான் இருக்கீங்க. ஓகேங்களா? சாரி, 145 ரொம்ப சின்ன பசங்களாக இருப்பாங்க. 150 தான் இருக்கீங்க அப்படின்னா 150 - 100 அப்படி போட்டிங்க அப்படின்னா 50 கிலோ தான் நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா? உங்களோட வெயிட் 50 கிலோ தான். ஒரு 2 கிலோ முன்ன பின்ன இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் 164 சென்டிமீட்டர் இருக்கேன். -100 போட்டேன்னா நான் 64 கிலோ தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு கிலோ 2 கிலோ முன்ன பின்ன இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இன்னும் நான் எக்ஸாக்டாக நான் இவ்வளோ தான் கரெக்டான வெயிட், என்னோடய வெயிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. BMI அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க. அவ்வளோலாம் ரொம்பலாம் போக வேணாம். நீங்கள் இப்போ நானே சொல்கிறேன், நான் பக்கத்துலேயே டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. உங்களோட அடி நீங்கள் ஃபீட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபீட்டில் தெரியும், அதாவது எத்தனை அடின்றது உங்கள் உயரம் தெரியும் அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்றத எனக்கு சென்டிமீட்டரில் தான் தெரியும்னாலும் சரி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து இப்போ உங்களோட வெயிட்டை கணக்கு பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நீங்கள் வெயிட் இப்போ நான் கூட இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எத்தனை கிலோ குறைக்கணும் அப்படின்றத நீங்கள் குறைக்கணுமா இல்லை கூட்டணுமா அப்படின்றத நீங்கள் இது பண்ணிக்கோங்க. வெயிட் ஒரு வேளை கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா அது நல்ல விஷயம்னு நினச்சிடாதீங்க. உங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து எல்லாமே கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட வெயிட்லேயே அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு கிலோ முன்ன பின்ன இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. மற்றபடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று நீங்கள் குறைக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமான பொருட்களை சாப்பிட்டு உங்கள் வெயிட்டை ஏற்றணும். ஓகேங்களா? ஓகே, நான் பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணுறேன். அதே மாதிரி நான் சொல்லிடுறேன். நீங்கள் 4.6 ஃபீட் இருக்கீங்க அப்படின்னா 4.6 ஃபீட்னா 137 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா உங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 28.5 கேஜிலேருந்து 34.9 கேஜி இருக்கணும். 4.7 ஃபீட் இருக்கீங்க அப்படின்னா 140 சென்டிமீட்டர் இருக்கணும். அதாவது 4.7 ஃபீட்னா 140 சென்டிமீட்டர் இருப்பீங்க. உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா 30.8 கேஜிலேருந்து 31.1 கேஜி. உங்கள் குழந்தைங்கள்லாம் இந்த ஹைட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த வெயிட் இருக்கணும். அப்படி அவங்க அந்த வெயிட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கள ஆரோக்கியமான முறையில் அவங்க வெயிட்டை ஏற்றணும். பெரியவங்களுக்கு தான் வெயிட் லாஸ் பண்ணணுன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணுன்ற பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்கள நல்ல ஆரோக்கியமான பொருளை சாப்பிட்டு வெயிட் ஏற்ற பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் 4.8 ஃபீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதோட சென்டிமீட்டரில் கணக்கு பண்ணால் 142 சென்டிமீட்டர் வரும். உங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா 33.5 கேஜிலேருந்து 40.8 கேஜி வரைக்கும் இருக்கணும். அடுத்தது 4.9 ஃபீட்டில் இருக்கீங்க அப்படின்னா 35.8 கேஜிலேருந்து 43.9 கேஜி இருக்கணும். 4.10 ஃபீட் இருக்கீங்க அப்படின்னா 144 சென்டிமீட்டரு. நீங்கள் 38.5 கேஜிலேருந்து 46.7 கேஜி, இது 2க்கு இடையில தான் இருக்கணும். அடுத்தது 4.11 ஃபீட்டு அப்படின்னா 150 சென்டிமீட்டர். நீங்கள் 40.8 கேஜிலேருந்து 49.9 கேஜி வரைக்கும் இருக்கலாம். அடுத்தது நீங்கள் 5 ஃபீட் இருக்கீங்க அப்படின்னா 152 சென்டிமீட்டர். 40.1 கேஜிலேருந்து 53 கேஜிக்குள்ளார இருக்கலாம். 5.1 ஃபீட்டு அப்படின்னா 155 கேஜியில் 155 சென்டிமீட்ரு. 45.8 கேஜிலேருந்து 55.8 கேஜி வரைக்கும் இருக்கலாம். 5.2 ஃபீட் இருக்கீங்க அப்படின்னா 157 சென்டிமீட்டர்லேருந்து
157 சென்டிமீட்ரு. வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 48.1 கேஜிலேருந்து 58.9 கேஜி கிட்டே இதுக்குள்ளார தான் இருக்கணும். இதுக்கு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ போயிடக்கூடாது. 5.3 ஃபீட்டில் இருக்கீங்க அப்படின்னா 160 சென்டிமீட்ரு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50.8லேருந்து 60.1 கேஜிக்குள்ளார இருக்கலாம். 5.4 ஃபீட்டு 163 சென்டிமீட்ரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 கேஜிலேருந்து 64.8 கேஜிக்குள்ளார இருக்கலாம். அதுக்கு மேலே போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வந்து 5.5 ஃபீட்டில் இருக்கீங்க அப்படின்னா 165 சென்டிமீட்ரு. 55.3 கேஜிலேருந்து 68 கேஜி வரைக்கும் இருக்கலாம். 5.6 ஃபீட்னா 168 சென்டிமீட்ரு. 58 கேஜிலேருந்து 70.7 கேஜி வரைக்கும் இருக்கலாம். 5.7 ஃபீட் அப்படின்னா 170 சென்டிமீட்ரு. 60 கேஜிலேருந்து 73 கேஜிக்குள்ளார இருக்கலாம். 5.8 ஃபீட்டு 173 சென்டிமீட்டர்னா 63 கிலோவிலேருந்து 70.6 கிலோ வரைக்கும் இருக்கலாம். 5.9 ஃபீட்டுனா 175 சென்டிமீட்ரு. 65.3 கேஜிலேருந்து 79.8 கேஜி வரைக்கும் இருக்கலாம். 5.10 ஃபீட் அப்படின்னா 178 சென்டிமீட்டர்லேருந்து 178 சென்டிமீட்ரு. 67.6 கேஜிலேருந்து 83 கேஜி வரைக்கும் இருக்கலாம். 5.11 ஃபீட் அப்படின்னா 180 சென்டிமீட்ரு. 70.3 கேஜிலேருந்து 85.7 கேஜி வரைக்கும் இருக்கலாம். 6 ஃபீட் அப்படின்னா 183 சென்டிமீட்ரு. 72.6 கேஜிலேருந்து 88.9 கேஜி வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? இதுக்குள்ளார இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் அது எல்லாத்தையுமே டிஸ்பிளேயும் பண்ணுறேன், கம்யூனிட்டி டேப்லையும் போடுறேன். இதுக்கு கூட இருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை இதை விட கம்மியாக இருந்தீங்க அப்படின்னாவோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுக்குண்டான வேலையை பார்க்கணும். வெயிட் ஏற்றணும்னா ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிட்டு வெயிட் ஏற்றாதீங்க. ஆரோக்கியமான உணவுகள், காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டு உடம்பை ஏற்றுங்க. நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஜாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பெஸ்ட் ஐடியா. ஓகேங்களா? வெயிட் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். வெயிட் மிஷின் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அதோட வெயிட் மிஷின் அன்பாக்சிங்கும் போடுறேன். ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில பொருட்கள் இருக்கும். அதில் வெயிட் மிஷினும் கண்டிப்பாக இனிமேல் வர்ற காலகட்டங்களில் வெயிட் மிஷினும் கண்டிப்பாக இருக்கணும். வெயிட் மிஷினும் இருக்கணும், ஒரு டேப்பு ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் வந்து உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். தயவுசெய்து வந்து இதை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்து இதனால் ப்ராப்ளம் உங்களுக்கு தான் வரும். சப்போஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்படின்னா அதாவது இப்போ இந்த ஹார்ட் அட்டாக்கு இல்லை சுகர் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா வந்து இதெல்லாம் குணப்படுத்தவே முடியாது. பர்மனெண்ட்டாக நம்ம கூடவே இருந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கரெக்டான வெயிட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். வெயிட் ஏறிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கோங்க. எப்போயுமே நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அதில் இருக்க கலோரியை கணக்கு பண்ணுங்கள். எனக்கு கலோரியெல்லாம் கணக்கு பண்ண தெரியாது அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இப்போ உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ஒன்றும் இல்லை, எண்ணெய் பலகாரம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் வந்து சத்து இருக்கா இல்லை அதில் வெறும் இது தான் இருக்கா அப்படிங்கிறது, கொழுப்பு தான் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி நல்லா மென்று பொறுமையாக சாப்பிட்டீங்க அப்படின்னாவே வந்து நல்லா செரிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு சாப்பாடை கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்ருங்க. நைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி டெய்லி ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் வாக்கிங் இல்லைனா ஜாக்கிங் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ ப்ராப்ளம் வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து முன்னாடிலாம் வந்து எல்லா வேலையும் மனிதர்கள் பார்ப்பாங்க. இப்போ எல்லா வேலையும் மிஷின் தான் பார்க்குது. நம்ம வந்து வேலைகள் சரியாக பார்க்குறதில்ல. அதுதான் வந்து முக்கியமான ரீசனு. முடிஞ்ச வரைக்கும் வேலைகள் எல்லாத்தையுமே நீங்களே பாருங்கள். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மிஷினையே நம்பிக்கிட்டு இருக்காமல் நிறையா வேலைகளை நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ வீடு கூட்டுறது கூட கஷ்டமாக இருக்குது, வேக்கிங் தான் போடுறாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் குமிஞ்சு நிமிந்து நீங்கள் கூட்டினீங்கன்னா அதே ஒரு வேலை தான். வீட்டு கழுவுறதுக்கு, வீட்டு வேலை பார்க்குறதுக்கு வேலைக்காரி வச்சுக்கிறாங்க நிறையா பேர். அப்படி இல்லாமல் நீங்களே வீட்டு வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இது தான். எல்லாத்துக்கும் மேலே கண்டிப்பாக ஜாக்கிங்கு, ஆரோக்கியமான ஃபுட்டு இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே சாப்பிட்ற சாப்பாடை நல்லா மென்று பொறுமையாக சாப்பிட்டீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. அதுக்கு மேலே வந்து இந்த வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம். ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வரும். பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணிருங்க. ஷேர் பண்ணிடுங்க. டாடா சொல்லிருங்க. டாடா.